ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் டூ வீலர்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம். ஓகே, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஏதாச்சும் வேணும்னா புதுசாக ஏதாச்சும் கிடைச்சாதான் உண்டு. ஆக மொத்தம் எல்லாம் பேசியாச்சு. இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் நிறைய வெஹிக்கிள் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் நிறைய வெஹிக்கிள்ஸ் நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய டெஸ்ட் ட்ரைவ் வீடியோஸ் நான் போடுறேன். ஏன்னா டூ வீலர்ஸில் திருப்பியும் சொன்னதையே சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வேணாமேன்னு சொல்லி தான் இப்போ நம்ம வந்து கார் மார்க்கெட்டுக்கு போகிறோம். கார் மார்க்கெட்டில் என்ன பாஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புது வரவுகள் இருக்குது பாஸ். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அதுவும் எலக்ட்ரிக் கார் தான் வாங்க போகிறீங்க அப்படின்ற எண்ணம் இருக்காது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்காது. காமனாக என்னென்னா, ப்ராக்டிக்கலாக எலக்ட்ரிக் கார் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியம் கேட்டகரியில் தான் இருக்குது. அதை நானே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அஸ் அ கார் ஓனராக நான் ஒன்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சில்லையே. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்? பட் இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன மாற்றங்கள் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் சேஞ்சப் நடந்துகிட்டு இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கார்லேருந்து டாடா டியாகோ ஈவி, அதுதான் பட்ஜெட் கார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து ஒரு 8.5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் கிட்ட ஸ்டார்ட் ஆகுதா. அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் கார்னு சொல்லி ஒரு காமெடி கார் எம்ஜி சைட்லேருந்து கொண்டு வந்தாங்க, எம்ஜி காமர் டிவின்றது. ரெண்டுமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, டாடா டியாகோ நான் இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் உங்களுக்கு காமிக்கல. முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த 2 காரை தவிர நமக்கு இப்போ மார்க்கெட்டில் ஆப்ஷன் இருக்கான்னா உங்களுக்கு சிட்ரான் EC3 அப்படின்ற இந்த மாடலும் இருக்குது. அது எல்எஃப்பி டிசைனோட வருது. ஓகேங்களா, எல்எஃப்பி பேட்ரியோட வருது. ஓகே, ஸோ இந்த 3 காரு இப்போ பட்ஜெட் காருன்னு சொன்னாலும் இப்போ என்னோட கன்சிடரேஷனில் இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கார்லேயும் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த கார் வந்து ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணியில் இன்னும் அது இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு என் எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் எனக்கு அந்த டாடா டியாகோ கார் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் போதே 19 கிலோவாட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்களா. ஸோ 19 கிலோவாட்டுன்னு எனக்கு டவுன் ஆகிடுச்சு. ஒரு காரில் 19 கிலோவாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியும்? 100 கிலோமீட்டருக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு 100லேருந்து 150 கிலோமீட்டர் போகிறதுக்கு நீங்கள் 8லேருந்து 9 லட்ச ரூபா, 8 லட்சமே கிடையாது, 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணுறது யாருமே விரும்ப மாட்டாங்களே. ஸோ அப்படி தான் இருக்குது கார் இண்டஸ்ட்ரி. இப்போ அதுக்கு போட்டியாக இப்போ ஒரு கார் லான்ச் ஆக போகுது. அது என்ன கார், என்ன ஏது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இந்த காரை பற்றி நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் பெருசாக நான் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த சஸ்பென்ஸை உங்களுக்கு கூட்டணும் அப்படின்றதுக்காக மேபி டாடா கார் அந்த டியாகோ காரை நான் போட்டிருப்பேன் அப்படின்னு தான் எனக்கு மைண்டில் இருக்குது. நான் இன்னும் தம்ப்நெயில் நான் இன்னும் என்ன அப்படின்றதே எனக்கு தெரியாது. சரி, என்ன கார் அப்படின்னா நமக்கு BYD. அஃப்கோர்ஸ் BYD வந்து நம்ம கார் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஒரு ரிலையபிளான பேட்ரி. அது எங்கேருந்து வேணாலும் வரட்டுங்க, நமக்கு ரிலையபிளான ஒரு பேட்ரி வேணும் அப்படின்றது BYD கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா BYD இஸ் அ பிக்கஸ்ட் பேட்ரி மேனுஃபேக்சரர். கார் மேனுஃபேக்சரர் இல்லை EV மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்கிறதோட இவங்களோட கோர் என்விரான்மெண்ட், அதாவது அவங்களோட கோர் டெக்னாலஜி எதுன்னா பேட்ரி. ஓகே, அதுலேருந்து வளர்ந்த ஒரு கம்பெனி தான் இப்போ EVயை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஆரிஜின் சைனாவாக இருந்தாலும் நமக்கு ஆரிஜின் முக்கியம் இல்லை. ஓகே, இந்தியாவில் அதுக்கான தொழில் உங்களால் பண்ண முடியும். இந்தியாவோட ஸ்டார்ட் அப்பில் பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, சேலஞ்சிங்காக பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஒய் நாட்? டாட்டா கேன் டூ. ஏன் டாட்டா பண்ண மாட்டுறாங்க? ரிலையன்ஸ் கேன் டூ. இருக்குல்ல, பணம் இருக்குல்ல, பண்ண வேண்டியது தானே. யாரையும் கட்டி போடல, பஸ் பண்ண வேண்டியது தானே. ஸோ இருக்கிறத தான் நம்ம இப்போ பேச முடியும். ஓகே, கமெண்ட்டில் நீங்கள் போடுவீங்க, அஃப்கோர்ஸ் எதிர்பார்க்கறது தான். சரி, நம்ம இந்த ரிலீஜியன், கண்ட்ரி, ஜாமெண்ட்ரி எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தா அஸ் அ ஹோல் நமக்கு வந்து ஒரு ரிலையபிளான ஒரு டெக்னாலஜி அப்படின்னா இந்த BYD சொல்லலாம். அப்படி என்ன பஸ் BYDயில் பெரிய டெக்னாலஜி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் பஸ். எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் நான் சொல்ல முடியாது. பிளேட் பேட்டரியை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேனா, போய் பாருங்கள். பிளேட் பேட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட அந்த கோர் டெக்னாலஜியை பிளேட் பேட்ரி. ஓகே, பிளேடில் LFP டெக்னாலஜி ரொம்ப சேஃபஸ்ட் பேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் இவங்க பேட்டரியிலேயே வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஃபயர் ஆக்சிடெண்ட்டோட வீடியோஸ் எல்லாம் போட்டு வந்தீங்க. ஆமாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படின்றது காமன் தான். ஆனால் இதோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். பழைய வெர்ஷனில், இப்போ புது வெர்ஷனில் இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உலகம் மொத்தத்துக்கும் ஒரு 3 கம்பெனி தான் பேட்டரி டெக்னாலஜியில் ஒரு ரிலையபிள் சோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து
நம்ம டெஸ்லா வந்துடும், கேட்டல் வந்துடும், அடுத்தது பிஒய்டி. இந்த 3 தான் அடிச்சுக்கிறாங்க பேட்ரி டெக்னாலஜியில். ஏன்னா ஒன்றும் அவங்களோட ஸ்கேலில் வந்து நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் மைன்யூட்டாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது, நம்ம இந்தியாவில் டெஸ்லா இருக்கா, கேட்டல் இருக்கா, நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறது பிஒய்டி தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இவங்க காரை ஆல்ரெடி ஆட்டோ 3 பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், பிளேட் டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்கன்றது இது ஒன்றும் இல்லைங்க. இந்த பிளேட் டெக்னாலஜி அப்படின்றதே நம்ம இந்த பிரிஸ்மேட்டிக் செல் இருக்குல்ல, அந்த பிரிஸ்மேட்டிக் செல்லையே கொஞ்சம் லாங்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பிளேட் பேட்ரி. பெருசாக டெக்னாலஜியில் அதில் சில இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது, தின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலி எல்எஃப்பி பேட்டரினாலே பெருசாக குண்டாக இருக்குமா, அதை இவங்க தின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனர்ஜி டென்சிட்டியை வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எல்எஃப்பி பேட்ரி அப்படின்றது எதுக்கு? எல்எஃப்பி பேட்ரி இருந்தாலே நமக்கு லைஃப் இருக்கும். ஸோ ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னும் போது, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட் வாங்குகிறோம் அப்படின்னும் போது நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோம்? நல்ல ரிலையபிளான பேட்ரி வேணும், அதிக கிலோமீட்டர் போகணும். ஏன்னா 10 லட்ச ரூபா கார் வாங்கிட்டு நான் வெறும் 200 கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் சுற்றுவேன் அப்படின்றது எந்த அளவுக்கு லாஜிக்கு? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன், நான் பெட்ரோல் வெஹிக்கிள்னால் நான் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேனோ, ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு 400-500 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன்னா அதே எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து பேட்ரி வெஹிக்கிள்லையும் வைக்கணும். ஓகே, அதுதான் நிதர்சனம். கரெக்டுங்களா? ஸோ அதை எப்படி பூர்த்தி பண்ணுது? ஓகே, லாங் டைமுக்கு இப்போ நான் ஒரு கார் வாங்குகிறேன், 10 லட்சம் காரு 10 வருஷம் தான் வரும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரீசேல் வேல்யூ கூட கிடையாது, ஸ்கிராப்புக்கு தான் போடுறோம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு வரக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ ரிலையபிலிட்டி, எனக்கு வந்து லைஃப் லாங் அந்த ஒரு கார் வாங்கினா ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், 15 இயர்ஸ் தானே அந்த ஒரு காரோட லைஃப்ன்றது. எனக்கு 15 இயர்ஸ் உழைச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு லாங் டேர்ம் ரிலையபிலிட்டிக்கு எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். வாங்கிட்டு சும்மா சர்வீஸ் சென்டரு, எனக்கு வந்து இது ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகல, பேட்டரியில் ப்ராப்ளம், ஹீட் ஆகுது, என்னோட கண்ட்ரியோட கண்டிஷனுக்கு இது ஒத்து வரல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரிலையபிளான பேட்டரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த கார் இண்டஸ்ட்ரியில் தவற விடுற ஒரு விஷயம், இப்போ கொஞ்சம் இந்த டாட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிட்ரான் EC3 ஒரு ரிவ்யூவில் பார்த்தேன், ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூல் டவுன் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்குதான். அப்போ அவர் வந்து எப்போ சார்ஜ் பண்ணி எப்போ வீட்டுக்கு போவார்? ஸோ இந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குல்ல. நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும்போது ஒரு ஹீட் ஆகும், அப்புறம் நம்மளோட வெளியில் இருக்கிற ஹீட்டும் ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கூலாக எந்த பேட்ரி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பிளேட் பேட்ரி அப்படின்றது ஒரு ரிலையபிளான ஒரு சோர்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் பிளேடுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு புது டெக்னாலஜியும் வந்து பிஒய்டி கிட்டேருந்து வரப்போகுது அப்படின்றதும் இந்த காரில் வரப்போகுது. எந்த காரு பார்க்க சொல்லுப்பா, ரொம்ப ஆர்வத்தை தூண்டாத அப்படின்னா, நம்ம சீகல் அப்படின்ற ஒரு குட்டி காரை பற்றி நம்ம பேசியிருந்தோமா, இந்த சீகல் வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியான நியூஸுங்க. ஸோ ஒரு கார் வாங்கணும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்கள். 2024 சீகல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் போயிட்டு இருக்கு. 24 ஆல்மோஸ்ட் நம்ம 24 நெருங்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு சீகல் கார் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? ஸோ சீகல் காரை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். குட்டி கார். ஓகே, பிஒய்டிலேயே ஆட்டோ 3 எல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்யூவி டைப்பு. இது வந்து டாடா டியோகாவுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி. பட்ஜெட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 10 lakhsக்குள்ளே வரப்போகுது. ஈவன் 11 lakhs வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஃபார் மணி தான். அண்ட் இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 30 கிலோவாட்டு. அப்பா, அந்த 30 கிலோவாட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்றது கிளைம் பண்ணுறாங்க. 400 கிட்ட 350 வரட்டுமே, சூப்பர் தானே. அண்ட் இன்னொரு வெர்ஷன் அதுலேயே உங்களுக்கு 40 கிலோவாட்டம் வருது அப்படின்றாங்க. அதில் உங்களுக்கு வந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்ச் வரும் அப்படின்றாங்க. நாட் 1 PS பவரு. ஓகே, பவரும் நல்லா இருக்குது, பேட்டரியும் நல்லா இருக்குது, லாங் டேர்ம் ரிலையபிலிட்டியும் இருக்குது. ஆனால் இன்னொன்று இருக்குது, சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டு. அது இந்தியாவுக்கு வருமா அப்படின்றது தெரில. இது நம்ம எல்எஃப்பியை பற்றி சொல்லிட்டு இருக்கோம்ல, பிஒய்டி ஃபஸ்ட்டு டைம் இந்த சீகலில் அவங்க சோடியம் பேட்டரியும் ட்ரை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 30 கிலோவாட் வெர்ஷன் வருது இல்லை, அதுலேயே எல்எஃப்பி அண்ட் சோடியம் பேட்டரி 2 பேட்டரியும், அதாவது 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இந்தியன் வெர்ஷனில் எல்எஃப்பி வரும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். பட் சோடியம் பேட்டரி வருமா அப்படின்றது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்ககிட்ட இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் சொல்லணும். இப்போ நம்ம பிஒய்டி பேட்டரிஸை பற்றியும் பிஒய்டியை பற்றியும் சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற சென்னை டீலர்ஸுக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, மனசு வரலையா இல்லை என்ன பிரச்சனை அவங்க சைட்லேருந்து தெரியல. பெருசாக அவங்க வந்து எதையும் கொடுக்க மாட்றாங்க. டெஸ்ட் ட்ரைவ் கேட்டாலும்
இல்லை ஒரு யூடியூபுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு சொல்கிறோம், அதோட ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா கூட அவங்க பெருசாக அதை கண்டுக்க மாட்டுறாங்க. ஸோ அது அப்படி போயிட்டுருக்கு. சரி, இப்போ ஓனர்ஸ் யாராச்சும் இருப்பீங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும். இப்போ அண்ணா நகரில் நிறைய பேர் பார்க்குறாங்க, பிஓஐடி காசு வச்சுருக்கீங்க. யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் அ டெக்னிக்கலாக நம்ம பேசும்போது ஓகே, நம்ம இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னும் போது ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் கண்டிப்பாக எல்லா கார்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் ஏதாச்சும் இருக்கா? உங்களுக்கு கார் வாங்கினதுலேருந்து எப்படி அனுபவங்கள் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ண முடிஞ்சால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிராண்ட்லேருந்து வர மாடல்ஸ் ஓட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளும் கூட்டிகிட்டு இருக்கோம். நம்மளும் இந்த சேனல்ஸில் இந்த பிஓஐடி கார்ஸை பற்றி நல்லா பாசிட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றது உங்கள் சைட்லேருந்து, அதாவது ஓனர் சைட்லேருந்தும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ யாராச்சும் ஓனர்ஸ் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே மெயில் ஐடி இருக்குது. உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.